இந்தியா வெறும் போரின் நாடு இல்ல. ஆனா யாராவது எங்க மேல கை வச்சா அவர்கள் வரலாறு கூட மாறும். அவன் யாருன்னு தெரியுமா? அது காலம் 326 கிறிஸ்து முன்னர் அலெக்சாண்டர் தி கிரேட் கிரீஸ்ல பிறந்தான். ஆனா அவனோட கனவு உலகத்தை ஜெயிக்கணும் என்பதுதான். சின்ன வயசிலே தந்தையிடம் பயிற்சி, அரச குருவிடம் அறிவு, படைப்பயிற்சி, போர் திறமை அத்தனையும் அடங்கிய தீபிளந்த சிங்கம் தான் அவன். போருக்கு அவனோட காதல், வெற்றிக்கு அவனோட அடிமைத்தனம். மாசிடோனியால இருந்து ஆரம்பிச்சு ஈரான், ஈஜிப்ட், மெசபடோமியா யாரும் அவன் கிட்ட தப்பிக்க முடியல. இவை அனைத்தையும் கைப்பற்றினான். அவன் பேராசை அறிவும் ஆயுதமும் அதிர்வும் கலந்தது. ஆனா ஒரு நிலம் இருந்துச்சு, அவன் கனவிலும் நினைக்காத சக்தி கொண்ட மண்ணு. அது நம் இந்தியா. ஒரு முறை அலெக்சாண்டர் ஹைடாஸ்பஸ் ஆற்றின் கரைக்கு வந்தார். இன்றைய பாகிஸ்தானில் உள்ள ஜேலம். வந்தபோது அவனுக்கு ஒரு பெயர் காதில் விழுந்தது. போரஸ் என்ற ஒருவன் யானைப்படைகள் கொண்டு போர் செய்வதாக. அலெக்சாண்டர் இலக்கு இந்திய பக்கம் திரும்பியது. பாவம், அதுதான் அவனின் கடைசி போர் என்று அவன் நினைக்கல. போரஸ் ஒரு சாதாரண மன்னன் இல்லை. அவன் வந்ததுமே பூமி அதிர்ச்சு. யானைகள் மட்டும் இல்ல, வீர திம்ரா மின்னி வர்ற இந்திய யானைப்படை. என்னடா இப்படி ஒரு படை? அலெக்சாண்டர் அவன் படையில யாரும் யானையை கண்டதே இல்ல. அந்த யானை சத்தம் கேட்டதும் அவனோட குதிரைகள் கூட பயந்துச்சு. ஆனா போரஸ் அவன் யானை மேல நின்னு இந்திய மண்ணோட வீரருக்கு பயம் இல்ல அன்னு முழக்கமிட்டாரு. போர் தொடங்க போரஸ் எல்லா குதிரைப்படைகளையும் அடிச்சு தூக்குனாரு. கடைசியில ஒண்ணு உடம்பு